ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே லில்லி அப்படிங்கிற ஹீரோயினை காட்டுறாங்க. இவளுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ட்ரீம் ஸ்கூலில் தான் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக இவ ஃபேமிலிக்கிட்ட எவ்வளவோ சண்டை போட்டிருப்பா. அவங்க லில்லி ரொம்ப அக்லியாக இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய ஸ்கூலில் சேர்த்துனா நம்மளோட ஸ்டேட்டஸ் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்தாமே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவளையே கூப்பிட்டு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஹவுஸுக்கு இருக்குது, இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ண அப்படின்னா நீ நினச்ச மாதிரி அந்த ஸ்கூலில் சேர்த்து விடுவோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த ஸ்கூலில் சேர்த்து விடுவீங்க அப்படின்னா எந்த மாதிரி ரூல்ஸ் அவனாலும் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படி சொல்லி லில்லி சொல்கிறா. அவங்க அப்பாவுமே அவள் நினச்ச மாதிரி அவளோட ட்ரீம் ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸுக்கு போய் எல்லாத்துக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பவே அங்கே இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் சுத்தமாக லில்லியை பிடிக்கவே இல்லை. எல்லாரும் கலாய்க்கிறாங்க, பட் லில்லி அதெல்லாம் சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை. இவளோட எக்ஸாம்ஸ்க்காக பயங்கரமாக நைட்டு பகல்னு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறா. நினச்ச மாதிரியே அந்த ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் எக்ஸாமும் வருது. செம ஃபாஸ்ட்டாக அந்த எக்ஸாமையும் அந்த இடத்துல எழுதி கிளியர் பண்ணுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே ரிசல்ட் வருது. அவங்க கிளாஸில் இருக்கவங்க எல்லாரும் லில்லியோட மார்க்கை பார்த்துட்டு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. பட் லில்லி இவ்வளோ கம்மியாக எடுத்துருக்கணும், சரி நான் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவங்க எல்லாம் லில்லியை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க.